என் பேர் மதன்ராஜ். ஓகே மதன், வணக்கம். சொல்லுங்க சார். ஆக்சுவலா வாக்குறுதியை பார்த்து தான் வந்து எவ்வளவு வருஷமா இப்ப தயாராயிட்டு இருக்கீங்க? சிவில் சர்வீஸ் தயாராயிட்டு சார் 1 இயர் சார். மகிழ்ச்சி. ஓகே சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறேன். ஓகே சார், வாக்குறுதியை பார்த்து தான் ஓட் பண்றோம். ஒரு காலத்துல இப்ப இந்தியா வந்து நல்ல எஜுகேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி. சோ பேக்ரவுண்ட் வச்சு ஓட் பண்ற அளவுக்கு இப்ப இருக்கிற இளைஞர் யாரும் இல்ல. ஓகே. சோ வாக்குறுதியை பார்த்தப்ப இன்னும் நான் பாஜக அதை பார்க்கல. பட் திமுகவும் காங்கிரஸும் பார்த்தப்ப வந்து என்ன நான் பார்த்தேன்னா கிளைமேட் சேஞ்ச் பார்த்தவொடனே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனேன். ஓகே. சோ இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்த்தேன், பட் ஆனா இது இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது பார்த்தோன்னே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ இன்னும் பாஜக அதை பார்த்தா தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆறீங்க, எல்லாம் பெரும்பாலும் நண்பர்கள் ஒன்றா இருக்கீங்கன்னா, இந்த நாட்டு நடப்புகள் விவாதிக்கிறீங்களா, அரசியல் விவாதிக்கிறீங்களா, தேர்தல் வருதுன்னா விவாதிப்பீங்களா, என்னெல்லாம் நடக்குது இதை பத்தின புரிதல் இருக்கா? கிளாஸஸ் போயிட்டு இருக்கா? இது ஜென்ரலா அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கிறேன் சார். அரசியலை பத்தி விவாதிக்க மாட்டோம், பட் அவங்க என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வர அரசியல்னா நான் வந்து கட்சி அரசியல் இல்ல, ஆனா தேசத்துக்கான அரசியல் என்ன மாதிரியான ஒரு நிர்வாகம் வேணும் அது பத்தின விவாதம் கட்டாயம் நடக்கும். கண்டிப்பா சார்.